Hi guys, welcome back to Irfan Media 2.0. இந்த வீடியோ நான் அப்டேட் பார்க்க போனா பிக் பாஸோட இரண்டாவது ப்ரோமோல விட்டுருக்காங்க. இந்த ப்ரோமோ பார்க்கும்போது தரமா வந்திருக்குன்னு சொல்லாங்க. நம்ம கமருதீனும் பார்வதி அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் தான் ஜெயிலுக்குள்ள போறாங்க. ஜெயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வன்மயத்தை எல்லாத்தையும் கக்கிட்டு தான் போறாங்க பார்வதி அவங்க. ஏன்னா அவங்க பெருசா வந்து கண்டென்ட் நிறைய கொடுத்து அவங்க தான் வந்து நல்லா விளையாண்டாங்க போன வாரம். அவங்கள ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல தேர்ந்து பண்ணது யாருனால ஏத்துக்க முடியலன்னு தான் சொல்லணும். ஒரு கட்டத்துக்கு மேல கொஞ்சம் அன்ஃபிதடா வந்து பிஹேவ் பண்ணாங்கன்னே சொல்லாங்க. அதாவது தலைவணி தூக்கி எறியறது, ஒரு மாதிரி பேசுறது, திவாகர்கிட்ட கொஞ்சம் மதிப்பாக பேசாமல் அவங்க போனது அதெல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அதை தாக்கி பேசியிருக்காங்க. சரி பாறை கூட ஏற்றுக்கலாம். எதுக்கு கமருதீனை தூக்கி ஜெயிலுக்குள்ளே போடணும் தான் என்னோட கருத்தாக இருக்குது. கமருதீனுக்கு பதிலாக நம்ம திவாகரை தூக்கி போட்டிருக்கலாம். திவாகர் அவரும் வந்து நல்லா கண்டென்ட் கொடுத்தாரு. ஆனால் ஒரு சில இடத்துல ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணாங்க. என்னோட கருத்து வந்து திவாகரை போட்டிருக்கலாம். ஆனால் கமருதீனை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஹேவியர் ஒரு இடத்துல கோவப்பட்டிருப்பாரு நம்ம துஷார் கூட. அதுக்காகவே ஜெயிலுக்குள்ளே தூக்கி போட்டிருக்காங்க. இதெல்லாம் எங்கே போய் நம்ம சொல்கிறது? கண்டென்ட் கொடுக்குறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. கண்டென்ட் கொடுத்தா தூக்கி ஜெயிலுக்குள்ளே போடுவீங்களான்னு மாதிரி தாங்க கேட்க தோணுது. பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணுங்க. பார்வவும் நம்ம கமருதீனும் ஜெயிலுக்கு விட்டு வெளியே வரும்போது பயங்கரமான ஒரு வன்மத்தோட தான் வரப்போறாங்க. யாரை வச்சு தாக்க போறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வியானாவை தாக்க வாய்ப்பு இருக்குது, திவாகரை தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம சபரி தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த எஃப்ஜே டீம் இந்த இவங்களாம் இருக்காங்க பாருங்க, கலைவாணி இவங்களாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தாக்க போகிறாங்க. இந்த கனி டீம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக சரிக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அது ஜெயிலுக்குலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் தாக்குவாங்களா தாக்க மாட்டாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் சூடு பிடிச்சா நல்லா இருக்கும்னு என்னோட கருத்தாக இருக்குது. டைம் ஃபார் வாட்சிங் டேஸ். பை வர்ஸ்.